தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்களோட அட்மின். நம்ம கதையில வர கதாபாத்திரங்களை சின்னதா ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த வீடு யாருதுன்னு பாக்குறீங்கல்ல, இதுதான் நம்ம ஹீரோவோட வீடு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போலாம். பட்டு பட்டு ஆரம்பிக்கலாமா? வேண்டான்னு சொன்னா விடவா போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டோட தலைவர் தலைவி. யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஹீரோவோட தாத்தா பாட்டி. தாத்தா பேரு வேதாச்சலம், பாட்டி பேரு பட்டம்மா. எல்லாரும் அவங்கள பட்டு பட்டுன்னு செல்லமா தான் கூப்பிடுவாங்க. காலையில என்னடா தாத்தா நியூஸ் பேப்பரை வச்சுட்டு பட்டு ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாரேன்னு பாக்குறீங்களா? அது ஒன்னும் இல்லைங்க. தாத்தாக்கு ஒரு பழக்கம் இருக்கு. டெய்லி காலையில நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அதை பாட்டி கிட்ட சொல்லலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. என்னங்க, நியூஸ படிச்சீங்களா இல்லையா? சொல்றேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எப்படிங்க? சொல்லுங்க கேப்போம். பாத்தியா பட்டு, நம்ம வீட்டுல சிலிண்டர் எல்லாம் இருக்கா? மருமகளும் கிட்ட கேட்டியா? சிலிண்டர் வேற ஏத்திட்டாங்க தெரியுமா? அதுவும் இனிமேலாம் சிலிண்டர்ல நினைச்சா புக் பண்ண முடியாதான். இனிமே 25 நாளைக்கு 30 நாளைக்கு ஒரு முறை தான் புக்கே பண்ண முடியுமா? இந்த நாட்டுக்குள்ள போர் வருதுன்னு அந்த 2 நாட்டுக்காரனும் போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க சிலிண்டர் வேலைன்னு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ்லயும் சொன்னீங்க. இப்பவும் அதையே சொல்லறீங்க. ஏய், இன்னைக்கு பேப்பர்லயும் இருக்குடி. எப்பா, உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? வந்த நியூஸையே திரும்ப வந்தாலும் திரும்ப சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல. சரி இரு, அடுத்த நியூஸ படிச்சுட்டு சொல்லுறேன். அப்பா விநாயகா, நான் எப்பவும் வேண்டிக்கிறது உன்கிட்ட ஒண்ணுதான். எப்பவும் இந்த குடும்ப சந்தோஷம் மட்டும் குறையக்கூடாது. எல்லாரும் எப்படி கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கமோ, இத்தனை வருஷம் எந்த பிரிவினையும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தோம். அதே மாதிரிதான் இதுக்கப்புறம் எப்பவும் இருக்கணும். நீ தான்ப்பா எல்லாரையும் பார்த்துக்கணும். எங்க பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என் மூத்த பையன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தினம் உன்கிட்ட சொல்லணும்னு இல்லை. நீ எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்னு இப்போ வரையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட 2வது பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனுக்கும் 27 வயசு ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக பொண்ணு பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ தான்ப்பா துணையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இவங்க தான் லலிதாம்மா, இந்த வீட்டோட மூத்த மருமக. இவங்களுக்கு 2 பசங்க. இவங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். இவங்க எந்த வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல குளிச்சுட்டு வந்து சாமி தான் கும்பிடுவாங்க. இவங்க சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், நாம போய் அடுத்த கதாபாத்திரத்தை பார்க்கலாம். அத்தை, மாமா. ஆமா மருமகளே, வா. எப்படா நீ காப்பியை கொண்டு வருவ? இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீயே என்னன்னு கேளுமா. நாட்டு நடப்பை பத்தி தானே இவளுக்கு சொல்லறேன். அது கேட்கறதுக்கு கூட இவளுக்கு கஷ்டமா இருக்குது பாரு. சரி, உங்க 2 பேரும் சண்டைக்குள்ள நான் வரலப்பா. என்ன ஆள விட்டுருங்க. இந்தாங்க, உங்க 2 பேருக்கும் காஃபி கொண்டு வந்திருக்கேன். முதல்ல காஃபியை குடிங்க. அவரு கத்துக்கிறாரு, முதல்ல காஃபியை குடுமா. மாமா, காஃபியை குடிச்சிட்டு பொறுமையா நியூஸ் பேப்பர் படிங்க. இந்தாங்க மாமா. குடுமா. இவங்க சிவகாமி அம்மா, இந்த வீட்டோட 2வது மருமக. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அம்மாடி, என் பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, அவனுக்கு பால் பாயசம்னா உசுறு. செஞ்சீங்களா இல்லையா? அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பால் பாயசத்தை செய்யாம இருப்போமாத்த. அதுவும் அவனுக்கு உங்க பொண்ணு செய்யற பால் பாயசம்னா தான் ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிச்சதுல இருந்து வசந்தி எங்களை கிச்சனுக்குள்ளே விட மாட்டேன்றா. என் பிள்ளைக்கு நான் தான் பால் பாயசம் செஞ்சு கொடுப்பேன், அவனுக்கு நான் செஞ்சாதான் பிடிக்கும்னு அவ தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஆமா பின்ன என் பொண்ணு செய்யற பால் பாயசம்னா தான் என் பேரன் கொஞ்சம் விரும்பி நிறைய சாப்பிடுவான். ஆமாத்த. அம்மாடி, பிள்ளைங்க 2 பேரையும் காலையில தோட்டத்துக்கு போயிட்டு வர சொன்னனேம்மா, கிளம்பிட்டானுங்களா? 6 மணிக்கு கிளம்பிட்டாங்க மாமா. இந்நேரம் தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. சரிம்மா. அண்ணே, இந்த பக்கம் இருக்க எல்லா மரத்துல இருந்துமே தேங்காய் வந்து பறிச்சு போட்டாச்சு. அந்த பக்கம் ஆளுங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி சீக்கிரம் ஆகட்டும். வண்டி வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடியணும். ஐயா 2 பேரும் வந்தாங்கன்னா நம்மளதான் கேள்வி கேட்பாங்க. சீக்கிரமா பண்ண சொல்லு. சொல்லிட்டேனே, வேகமா தான் புடுங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீயும் போய் அங்க ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருப்போ. எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு வைப்போ. சரிண்ணே. எப்பா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வேலை ஆகட்டும். வண்டி வரத்துக்குள்ள எல்லாமே முடிச்சாகணும். சீக்கிரம். வேலு ஐயா, வாங்கய்யா. என்ன வேலு, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஐயா, இங்க வேலை முடிஞ்சிச்சுயா. இப்ப அந்த பக்கம் தேங்காவை புடுங்கி போட்டுட்டு இருக்காங்க.
சீக்கிரம் வேலு, காலையில 6:30 வண்டி வந்துரும்னு சொன்னாங்க. இன்னுமே வேலை ஆகலன்னா எப்படி? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க ஐயா. இவங்க 2 பேரும் யாருன்னா நம்ம வேதாச்சலம் தாத்தா பட்டம்மா பாட்டியோட பசங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காருல்ல, அவரு தான் மூத்த பையன். இவரோட பேரு கோபால், இன்னொருத்தரோட பேரு பாண்டியன். இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒத்துமையா தான் இருப்பாங்க. அண்ணா ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிற தம்பி ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்தா அதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைப்பாரு அண்ணா. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளவு பாசமா இப்ப வரையும் ஒத்துமையா இருக்காங்க. வேலு, நெல்லு கழனிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சாச்சு தானே? எல்லாம் பூட்ட வைக்கிற சமயம் பார்த்து ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தாயா இருக்கும். வேலு, இந்தா. ஐயா, இது எதுக்கு? என்ன வேலு இப்படி கேக்குற? அடுத்த வாரத்துல உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிற, காசு பணம் வேணும்னு அங்கங்கயும் இங்கேயும் கேட்டுக்கிட்டு இருக்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா என்ன? நாங்க செய்ய மாட்டோமா என்ன? இந்தா வாங்கிக்கோ. இல்லங்க ஐயா, பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டேங்க ஐயா. பாரு வேலு, அண்ணன் குடுக்கறாருல, வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்கோ, ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்ல. இந்தா வாங்கிக்கோ. சரிங்க ஐயா. இங்க பாரு வேலு, இதுல 50,000 இருக்கு. பத்தலன்னா என்கிட்ட இன்னும் கேளு, எவ்வளவு வேணுமோ நான் செய்யறேன். அதை விட்டுட்டு காசுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத, சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நானே எப்படி கேக்குறதுன்னு திணறிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்களே எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குற வேலு, உனக்காக இதை கூட நாங்க செய்ய மாட்டோமா? இந்தா, நல்லபடியா புள்ள கல்யாணத்தை பண்ணு. இன்னும் ஏதாச்சும் வேணும்னா தயக்கமே இல்லாம அதை கேட்கணும், சரியா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சரி போ, அங்க பாரு, அங்க வேலை எல்லாம் நடக்குதான்னு போய் பாரு போ. சரிங்க ஐயா. டேய், சீக்கிரமா இறக்குங்க. ஆண்டியா, இங்க வேலை எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி வா, அந்த பக்கம் போய் நெல்லு கழனி என்ன பண்ணிருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்க, நான் போலாம் வாங்க. இப்படியோ கமன்னு பால் பாயாசம் ரெடி ஆயாச்சு. என் பிள்ளை வந்த உடனே முதல்ல சாப்பிட சொல்லணும். ஆசையா சாப்பிடுவான். இந்த அத்தை செய்யற பால் பாயாசம்னா அவனுக்கு உசுறு. இவங்க யாருன்னு பாக்குறீங்களா? தாத்தா பாட்டியோட பொண்ணு. இவங்க பேரு வசந்தி. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க ஏன் இங்க இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கப்பவே விட்டுட்டு வேற ஒரு ஃபேமிலியோட போயிட்டாரு. அப்போ இருந்து அவங்க இங்கதான் இருக்காங்க. அடடே, வாசனை தூக்குதே. வாங்க நீ. என்னம்மா, எங்களை கிச்சன்ல கூட விடாம நீயே தான் எல்லாம் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டு இருந்த. என்ன பாயாசம் ரெடி ஆயிடுச்சு போல? ஆமா நீ, என் பிள்ளைக்கு இந்த அத்தை செய்யற பாயாசம்னா தான் உசுறு. அவன் நான் செஞ்சாதான் நல்லா சாப்பிடுவான். அதனாலதான் இன்னைக்கு அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன். அது என்னமோ உண்மைதான். ஒரு நாள் நீ ஊருக்கு போயிருந்தப்ப இவன் பாயாசம் கேட்டான்னு செஞ்சு கொடுத்தான். 2 வாய் தான் வச்சான். கேட்டா அத்தை செய்யற பாயாசம் மாதிரி இல்ல, நீங்கெல்லாம் அத்தை மாதிரியே செய்யலன்னு சொன்னான். இப்பதானே தெரியுது நல்லா மணக்க செஞ்சிருக்க. அப்புறம் நீ செய்யற பாயாசம் தானே அவனுக்கு பிடிக்கும். சரி, காலையில டிஃபன் செய்யலாமா? அண்ணி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு. இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா சமையலும் இருக்கணும். நான் ஏற்கனவே இட்லி வச்சு சிக்கன் குழம்பு செஞ்சுட்டேன். மத்தியானத்துக்கு பிரியாணி மட்டும்தான் செய்யணும். செஞ்சுட்டா அவனுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டுறலாம் பாருங்க. அம்மாடியோ, சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யு. என்னடா தம்பிள்ஸை காட்டுறேன்னு பாக்குறீங்களா? இப்போ நம்ம ஹீரோவோட என்ட்ரி. என்னடா அது, ஹீரோ இவ்வளோ சின்சியராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? இவர் அப்படிதாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே இவர் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் செய்கிற வேலை ஒர்க் அவுட் தான். பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சு பாராமா. நம்ம ஹீரோவோட பேர் கார்த்திக். அப்புறம் இவ்வளோ நேரம் உள்ள எல்லாரும் யாருக்கோ பர்த்டேன்னு பேசிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த பர்த்டே பாய் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கார்த்திக் தான். இவர் இப்போதைக்கு ஒர்க் அவுட் முடிக்கிற மாதிரி தெரியலங்க. இவர் முடிச்சுட்டு பொறுமையாக ரெடி ஆகிட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு அடுத்த ஆள் யாருன்னு பார்த்துடலாமா? இவர் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருங்க. சரி வாங்க உள்ளே போயிடலாம். குட் மார்னிங் மாமா. டெய்லி காலையில் உங்கள் முகத்தில் முழிச்சாதான் மாமா அன்னைக்கு நாளே நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ லவ் யூ மாமா. அது என்னவோ மாமா, உங்களை நேரில் பார்க்குறப்ப இதெல்லாம் சொல்கிறதுக்கு சுத்தமாக தைரியம் வர மாட்டேங்குது. ஆனால் ஃபோன்லனா மணிக்கணக்காக என் மனசில் என்னென்ன தோணுதோ எல்லாமே பேசுகிறேன். நீங்கள் சீக்கிரமாக பழையபடி மாறணும் மாமா. நான் பழைய மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களை அப்படி பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசைப்படுறேன் மாமா. ஆனால் மாமா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்கள் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து என் மனசில் இருக்கிறத கண்டிப்பாக சொல்லுவேன். ஐ லவ் யூ மாமா.
என்னடா இந்த பொண்ணு காலையில எந்திரிச்ச உடனே போனை பார்த்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நம்ம வசந்தி அத்தை இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு நிஷா. இவங்க எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு மாமா மாமான்னு பேசுறதுல கண்டிப்பா யாரையோ லவ் பண்றாங்கன்னு. கரெக்டா? அது யாருன்னு உங்களுக்கு போக போக தெரியும். சரி, இப்போ கதைக்குள்ள போலாம். அச்சச்சோ, 6:45 ஆயிடுச்சு. சீக்கிரமா குளிச்சுட்டு கீழே போனோம். எப்படி இருந்தாலும் இது கார்த்திக் மாமா ஒர்க் அவுட் பண்ற டைம். இப்ப போய் நம்ம விஷ் பண்ணாலும் நமக்கு திட்டு தான் விழும். எதுக்கு வம்பு? அவர் ஆபீஸ் கிளம்புறப்பவே நம்ம விஷ் பண்ணிக்கலாம். அட அடடே, என் மருமக வரா போலயே. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் தங்கம். என் மருமகனா மருமக தான். காலையில எந்திரிச்சு எவ்வளவு அழகா குளிச்சிட்டு வந்து நிக்கிறான். என்னம்மா, மாமாக்கு கமகமன்னு பால் பாயாசம் ரெடி பண்ணிட்ட போல. ஆமாடி, கண்ணை வச்சிடாத. ஷப்பா, திரும்பியும் அத்தை மருமகன் பாசத்தை ஆரம்பிக்காதீங்கப்பா. திரும்பவும் என்னால கேட்க முடியாது. டெய்லி காலையில இதை கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போயிடுது. பரவாயில்லையே மருமகளே, நீயாச்சும் வாயை திறந்து சொல்லிட்டியே. அண்ணி அவதான் பேசுறானா, நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு பாரு வசந்தி. நிஷா நாங்க தூக்கி வளர்த்த பிள்ளை, எங்க மருமக. அதனால எங்க மருமகளை ஏதாச்சும் சொன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அவளை நீ எதுவுமே சொல்லக்கூடாது, புரியுதா? சரி சரி, நான்லாம் எதுவும் சொல்லல. இதாண்டா எங்க புள்ள. நாங்க எது சொன்னாலும் அப்படியே தட்டாம கேக்குற. நாங்களும் தான் உன்னை பெத்து வச்சிருக்கோமே. டைம் பாத்தியா? 7:30 மணி ஆகுது. இன்னும் அந்த பெட்டை விட்டு கூட எழுந்திருக்க மாட்டா. நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருப்பா. அவளைதான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இதுல காலையில மேடம்க்கு பெட் காஃபி வேற வேணும். அண்ணி சும்மா இருங்க. இனியாவை ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இரு வசந்தி. எல்லாமே நீங்க கொடுக்குற செல்லம் தான். இவளை விட அவ 2 வயசு தான் சின்ன பிள்ளை. இவ எப்படி பொறுப்பா இருக்கா? கொஞ்சமாச்சும் அந்த பொறுப்பு அவளுக்கு இருக்கா? எத்தனை முறை சொல்றதோ அவளுக்குலாம். சும்மா இருங்க அண்ணி, சின்ன பிள்ளை தானே, தூங்கட்டும் கொஞ்ச நேரம். இதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, அபிக்குட்டி எந்திரிச்சிட்டாளா? இல்லடா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஓ அப்படியா அத்தை? சரி, நான் அப்புறமா போய் அவளை பாக்குறேன். இப்ப போய் நான் இனியா எழுப்புறேன் அத்தை. இனியா எந்திரி. இனியா அங்க பாரு, அத்தை திட்டிட்டே இருக்காங்க. இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல. கொஞ்ச நேரமாச்சும் தூங்க விடுறாங்களா நிம்மதியா? டைம் என்னன்னு தெரியுமா? 7:30 ஆயிடுச்சு. இப்ப எந்திரிச்சு நீ குளிச்சு ரெடியானாதான் காலேஜுக்கு கரெக்ட் டைம்க்கு கிளம்ப முடியும். எந்திரி. சரிடி, எந்திரிக்கிறேன். குட் மார்னிங் நிஷா. குட் மார்னிங் இனியா. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க தான் இந்த வீட்டோட செல்ல பொண்ணு. இவங்க பேரு இனியா. இவங்க யாருன்னா, இந்த வீட்டோட 2வது பையன் பாண்டியன் சிவகாமி தம்பதியர் இருக்காங்கல்ல, அவங்களோட 2வது பொண்ணு. இந்த பொண்ணு தான் இந்த வீட்லயே சின்ன பொண்ணு. அதனால எல்லாருக்குமே இவ மேல பாசம் அதிகம் தான். முக்கியமா இவளோட அண்ணனுங்களுக்கு. நிஷா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை பாத்துக்கோ. இன்னைக்கும் சீக்கிரமா எந்திரிச்சு போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டேன், அப்படிதானே? அதான் எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க போறேன் இன்னைக்கும் நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன் சீக்கிரமா எந்திரி எந்திரின்னு. கேட்காம இருக்கிறது உன் தப்பு. அதுக்காக உன் கூட சேர்ந்து நானும் தூங்க முடியுமா? ஒரு நாளாச்சும் தூங்காண்டி, என்னால முடியல. அடியே மா, ஏடி நீ கெட்டு போறது இல்லாம நல்ல பிள்ளையா இருக்கிற பிள்ளையும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா? நீ தான் சீக்கிரமா எந்திரிச்சு எதையும் பண்ண மாட்டேங்கிற. அந்த பிள்ளை பொறுப்பா எந்திரிச்சு குளிச்சுட்டு எவ்வளவு மகாலட்சுமி மாதிரி வந்து நிக்கிறான்னு பாரு. அவ கூட தானே நீயும் படிக்கிற. கொஞ்சமாச்சும் புத்தி வருதா உனக்கு? சின்ன திருத்தம்மா, அவ என்னை விட 2 வருஷம் பெரியவ. ஒரே காலேஜ்ல படிக்கிறோன்றதுக்காக எப்ப பார்த்தாலும் அவ கூட தானே படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாடி, இப்ப அது ரொம்ப முக்கியம். அவளை மாதிரி நீ மாறுன்னு சொல்லிட்டு இருந்தா நீ என்னன்னா உன்ன மாதிரி அவளை மாத்தலான்னு பாக்குறியா? இங்க பாருடி, ஒழுங்கா நாளையில இருந்து காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கீழே வர, புரியுதா? மா, டெய்லி காலையில இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணலன்னா உனக்கு தூக்கமே வராதாமா? பேசுவடி பேசுவ. வாய பாரு, வாய் பொட்ட பிள்ளையா இருந்துகிட்டு வாய் அடக்கி பேசு. எப்ப பார்த்தாலும் லப லப லபன்னு கத்திக்கிட்டே. பொட்ட பிள்ளைங்கன்னா பேசக்கூடாதா? அம்மா தாயே, உன்கிட்ட பேசினா எனக்கு அங்க வேலை ஓடாது. இந்தா காஃபி. தேங்க்யூமா. என்ன புள்ளையோமா, இவளை மட்டும் எப்படி திருத்துறதுன்னே எனக்கு தெரியலையே. எல்லாம் இவன் அண்ணனுங்க கொடுக்குற செல்லம். அதனால்தான் எல்லாம் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாடி, காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல. சரி சரிம்மா. இன்னைக்கு காலையில அர்ச்சனை முடிஞ்சிச்சுப்பா. இப்படி நீயா உன்னால மட்டும் முடியுது? டெய்லி அத்தை இப்படிதான் உன்னை திட்டுறாங்க, நீயும் டெய்லி பதில் இப்படிதான் பேசிட்டு இருக்க. இங்க பாரு நிஷா, எங்க அம்மா அப்படிதான் திட்டுவாங்க. அதுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்றாள் இந்த இனியா கிடையாது. இனியாக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வா. என்னமோ பண்ணு. அதெல்லாம் விட இன்னைக்கும் எப்பவும் போல எந்திரிச்ச உடனே ஐ லவ் யூலாம் சொல்லி முடிச்சாச்சா? ஐயோ, தயவு செஞ்சு வெக்கம் மட்டும் படாதடி. பார்க்கவே முடியல. பண்றது ஒன் சைட் லவ். அதுவும் அந்த லவ் நடக்குமா நடக்காதானும் தெரியாது. எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேன்ற. என்னமோ
என்ன இனியா, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்புறம் சரிம்மா சரி, நான் எதுவும் சொல்லல போதுமா. ஆனா எனக்கு ஒண்ணு தாண்டி புரியல, அவன் மேல உனக்கு எப்படி லவ் வந்துச்சு? அவன் ஒருத்தர்கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டான், அவன் மேலலாம் லவ் வந்திருக்கு பத்தியா? அதுதான் என்னால நம்பவே முடியல. என்ன இனியா மாமாவை பத்தி இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் பேசாத. உனக்கு தெரியாதா முன்னாடி மாமா எப்படி இருந்தாருன்னு? அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் அதானே ஏதாச்சும் ஒன்று சொன்ன கோவம் உனக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே. சரிம்மா, உன் ஆளை பத்தி நான் ஒன்றும் பேசல சரியா? உன் ஆள் பேசலாம் விடு. ஆமா, என் ஆள் என்ன பண்றாரு? எந்திரிச்சிட்டாரா இல்லையா? மேடம் என்ன மட்டும் சொன்னீங்க? என் அண்ணாவும் தான் எப்பவும் உன்னை வேண்டாம் வேண்டாம்னு அடிச்சு துரத்துறான். நீ மட்டும் ஏன் பின்னாடியே போய் நிக்கிற? அதுவா, இங்க பாருடி, உன்னோட கதை வேற என் கதை வேற. நீ லவ் பண்றது உன் ஆளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா என் கதை அப்படி இல்லை. நான் லவ் பண்றேன்னு என் ஆளுக்கு நல்லா தெரியும். வேணும்னே தான் என்ன அவாய்ட் பண்றான். அதான் அவனை விட முடியாம இப்படி துரத்தி டார்ச்சர் கொடுக்குறேன். ஏய், அவன் என் அண்ணா, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேச முடியாது. என்ன பண்ணுவேன் இனியா? நான் போய் அண்ணா கிட்டே போட்டு கொடுத்துருவேன். நீ சொல்லிக்கோ. டெய்லி அவன் கிட்ட திட்டு தான் வாங்குற, இருந்தாலும் அதெல்லாம் அப்படிதான். உங்க அண்ணா மூஞ்ச மட்டும் வெறப்பா வச்சுக்கிட்டு சும்மா கோவமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் என்ன திட்டுறாரு. மனசார அவர் ஒன்றும் திட்டல. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் அவரே என்ன வேண்டான்னு சொன்னாலும் நான் பின்னாடியே துரத்தி அவரை டார்ச்சர் பண்றேன். என்னமோ சரி, பேசினதெல்லாம் போதுண்டி. விட்டா நீ பேசிட்டே இருப்ப. போய் குளிச்சுட்டு வா, கிளம்பலாம். நான் அதுக்குள்ள போய் அபிக்குட்டியே பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, நீ போ, நான் வந்துடுறேன். வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்மளோட நியூ ஸ்டோரி மனதை பறித்தால் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்மளால ஹீரோ வீடை மட்டும்தான் காட்ட முடிஞ்சது. ஹீரோ வீட்லயே இன்னும் 2 கேரக்டர் நம்மளால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. இருந்தாலும் அது வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு ஹீரோயின் வீடை பார்க்கலாம். இந்த எபிசோட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எபிசோட் பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு செகண்ட் எபிசோட் வரும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.